அவர் விசுவாசமாக இல்லை. அவர் லேட்டாக வராரு, ஃபோனை மறைக்கிறாரு, மாறி போன மாதிரி நடந்துக்கிறாரு. ஒரு நாள் உண்மை தெரிய வந்தது, அவர் வேறொருத்தியுடன் தொடர்பில் இருக்கிறார் என்று. என்னால் இதை மனதளவில் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதற்கு ஏதாவது ரெமெடி சொல்லுங்கள் சகோன்னு கேட்டிருக்காங்க. இந்த மெசேஜை மெயிலில் அனுப்புனவங்க ஈரோடை சேர்ந்த அனிதாங்கிறவங்க. சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி நிறையா மெயில் அனுப்பியிருக்கீங்க. எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக படிக்கிறேன். இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அவங்க உள்ளுக்குள்ளே உடஞ்சி போயிருக்கலாம். அந்த நிமிஷம் மனம் விரும்பியாகும். நான் போதாதவளா? என்ன குறை? என் காதல் பொய்யா? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒருத்தரின் விசுவாசமின்மை உங்கள் மதிப்பை குறைக்காது. அவர் எடுத்த தவறு உங்கள் குறை இல்லை. நீங்கள் போதாதவள் இல்லை, நீங்கள் தவறானவள் இல்லை. இப்போ உங்கள் மனசு கோபத்தாலும் அவமானத்தாலும் வலியாலும் எரியலாம். அந்த வலி உங்களை தனியாக ஃபீல் பண்ண வைக்கலாம். இது மாதிரி மனசுக்குள்ளே பேசுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உதவுனா நம்பிக்கையின் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் ஒன்றும் தனியாக இல்லை. இப்போ முக்கியமானது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையை ஒரு நிமிஷம் கோபத்தால் தீர்மானிக்காதீங்க. முதலில் அமைதியாக இருங்க. உங்கள் உணர்ச்சியை ஏற்று அழ வேணும்னா அழுங்க, பிறகு தெளிவாக பேசுங்க. இது என்னை காயப்படுத்துது, நமக்குள்ளே ட்ரஸ்ட் உடஞ்சிருக்கு, ப்ளேம் இல்லாமல் பேசுங்க. அவர் மாற்றம் காண தயாரா? உண்மையாக பச்சாதாபம் இருக்கா? ட்ரஸ்ட் மீண்டும் உருவாகுமா? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுங்க. ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க, பெக் பண்ணாதீங்க, கம்பீட் பண்ணாதீங்க, உங்களை யாருடனும் ஒப்பிடாதீங்க. நீங்கள் முழுமையானவங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் உடைஞ்சால் வாழ்க்கை முடிஞ்சிடாது. ஆனால் உங்கள் மன நிம்மதி உடைஞ்சாதான் பெரிய இழப்பு. முன்னேறி வாங்க, நம்பிக்கை வெல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய நிம்மதி கொடுத்துருந்தா இன்னும் பல மன ஹீலிங் வீடியோக்களுக்கு நம்பிக்கையின் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பிக்கை இங்கே தினமும் எழுதப்படுகிறது.